பயங்கரமான சர்பத்து. செம்மையா கலக்குறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சட்டம். எல்லாரும் வாங்க. Always welcomes you. தண்ணி பரவாயில்ல இருக்கு மச்சான். அண்ணாச்சி பழம் மட்டும் தெரிய மாட்டேங்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் எலுமிச்ச பழத்துல நான் முறைக்கிறேன். தட்டு எடுத்துட்டு வரேன். எண்ணிட்டா 102 இருக்குதா? நீ எண்ணுவ, உன் எண்ணிக்கையில உனக்கு குறை. அந்த மீன் குழம்பு தான் நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாம் கரெக்டா பாத்து பாம்பு தெரியாது. நீங்க சீக்கிரம் தோல் உரிச்சு மரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா குறை சொன்னா நிறைய லைட்டா கால அப்படி முட்டிக்கு. அவனுக்கு பாக்குறதுக்கு வரப்ப வெட்டின மாதிரி தெரியும். ஆமா இல்ல தாண்டா கடிச்சிருக்கிறேன்னு நான் நீ 1.5 சொல்லி கணக்கா வெட்டிக்கிட்டு கத்திரா ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. பாருங்க அதே சட்டியில கொட்டி கிண்டி விடுச்சா. கிணறுக்குள்ள உள்ள இருக்க கல்லு கிடக்க மாதிரியா நல்லா கேணிக்குள்ள கிடக்குற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு கட்டி 50 ரூபாயா 20 ரூபாயா 30 ரூபாயா? வெயில் அடிக்கிற அடிக்க இளநியா தாங்க எடுக்காது. இளநியை எண்ணி வச்சிருக்கா நீங்க எடுத்துட முடியாது. நல்லா கவுமாப்ல குக்கரை, நல்லா கவுமாப்ல குக்கரை. கண்ணு போட்டு வந்து என்னோடதெல்லாம் தண்ணி சின்ன இந்த பழம் இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல நல்லா இருக்கு. கலட்டி போதுறாங்கல்ல இறக்கிது. இளநீரே பச்சை தண்ணி ஊற வச்ச பாதாம் பிசினு ஊற வச்ச சப்தா விதை அந்த மாதிரி சுழல் வருது பாருங்க. பொடியா நறுக்குன அன்னாசி பழம் மலையில மாதுளை முத்துக்கள் பொடியா நறுக்குன நெல்லிக்காய் பொடியா நறுக்குன வெள்ளரி பிஞ்சு இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு புதினா தண்ணி கொண்டு
பண்ணல கவனமா இருக்குறா சார். இது எல்லாத்துலேயும் இப்போ நம்ம ஜூஸ் அடைக்கணும். இப்படி கிடந்துக்கிறது நல்லா கலக்கிட்டு எல்லாத்துலயும் சமைச்சாங்க ஊத்துறா. ஒரே இடத்துல ஓடி ஓடி சேரும். ஒரு ஆளுக்கு வந்து முத சட்டி வாங்கி ஓடுறாங்கடா. கம்மியா இருக்கா எல்லாத்துலேயும் ஒரு சட்டி ஏமுட்டே அதான் இல்ல தூக்கி போகிறாங்க நல்லா நிறந்து ஊற்றிடலாம்ல. கம்மியா இருக்கு. நன்னாரி சர்பத்தை நல்லா கலக்குங்க. சுத்த விட்டுருக்கையா சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். வீடியோ நமக்கு கண்டு விடு நல்லா. பெருசுன்னு சொல்லுவாங்க. பாட்டில் ஊற்றிடலாமா? கலருக்கு மேட்சிங்காகவே பாட்டு இருக்குப்பா. அது ஊற்றிக்குங்க. நிறைய இருக்கியா? ஊத்து 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 ஊத்து. பச்சை கலர் பாட்டு என்ன கலர்? 10 ரூபா. ஊதா கலர் 10 ரூபா ஜூஸ் 10 ரூபா ஜூஸ். இது 10 ரூபாயா? இது கூட அப்படியே வந்தா வாங்கி. அந்த பாட்டில் அவ்வளோதான். பச்சை கலர் அடுப்பத்து ஊத்துறோம் பாட்டில் எடுத்து விடாதீங்க பார்த்துக்க. இந்த கலர் இல்லை. எவ்வளவுக்கு நீ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல டைலர்னா எப்பவும் ஒரு மாதிரியே தான்டா இருக்காரு. கையில் இருந்து வச்சிருக்கேன். குட்டிமே எடுத்து விடாது. அவர் மாஸ்டர்யா. அண்ணே போய் ஐஸ் தூக்கிட்டு வருவானே. வீட்டு வந்துட்டு தரையே ஜில்லுன்னு இருக்க. ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. வெள்ளரிக்கா மேல வந்து மிதக்குது. அருமையா இருக்கு. பைனாப்பிள்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது வேற லெவல்ல நல்லா இருக்கா. அதனால ஒரு புடி பிடிக்கிறேன். அடிச்சு குடி அடிச்சுட்டா ஒரு பாட்டிலையே. முடிச்சாச்சுண்ணே. நான் தான் பஸ். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாக நிக்கவே நிக்காது. அதுக்காகவே இன்னைக்கு புத்துணர்ச்சியான தண்ணி இளநியை வெட்டி ஊற்றி பழங்களை பொடி பொடியா நறுக்கி போட்டு காரத்துக்கு இஞ்சி, புளிப்புக்கு எலுமிச்சம்பழம், இனிப்புக்கு சர்பத்து தண்ணி, குளிர்ச்சிக்கு சப்சா விதை, பாதாம் பிசுன்னு சேர்த்து கலக்கி ஐஸில் வச்சு எடுத்து குடிக்கும் போது அப்படியே உடம்பே குளு குளு குளுன்னு இருக்கு. அதுவும் இந்த புதினா சேர்த்ததுக்கு அதுக்கு அவ்வளோ மனமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வேற லெவல் தண்ணி இன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியாக. ஒரு பாட்டில் முடிஞ்சிச்சு. அவ்வளோ அருமையா இருக்கு. கலர் கலரா ஜூஸ். நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காடி கண்ணு. ஐயா